சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாம்பார். இது வந்து டிஃபன்னான இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் ஊர் சேலம் சைடில் இதை வந்து தக்காளி சாம்பார்னு தான் சொல்லுவாங்க. மற்ற இடத்துல இதை தக்காளி குருமான்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி சாம்பார் செய்ய ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் சிறிய துண்டு பட்டை, லவங்கம் 4, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அடுத்து இதில் பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் 20 இதில் சேர்த்துங்க. வரமிளகாய் 4, சிறிய துண்டு இஞ்சி இதை வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லியில நறுக்கி இது போல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி 6, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 6 தக்காளி எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக கலந்து விட்டுருங்க. வேக வைக்க தேவையில்லை, லைட்டாக இந்த மாதிரி கலந்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் துருவின தேங்காய், இது வந்து 1/4 மூடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். இதில் நம்ம வதக்கி வச்ச அந்த தக்காளி மசாலாவை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கும் போது இந்த மசாலா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் 1½ டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, 4 பச்சை மிளகாய் இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும். தக்காளி 1 இதையும் நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி மசாலா அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இந்த மசாலா கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் கெட்டியாக இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இது கொதிச்சதுக்கப்புறமா இன்னும் கெட்டியாகும். அதனால் நான் தண்ணி இன்னொரு கப் சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 6 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. ஃபைனலாக இதில் நறுக்கின கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டுருங்க. ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா அவ்வளோதான். நல்லா கமன்னு இருக்கக்கூடிய இட்லி தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய தக்காளி சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷன் இருக்கக்கூடிய இந்த தக்காளி சாம்பார் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம மனமும் சுயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலக்கு பெல் ஐகானை எழுதிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.